வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான 8 திறமைகளை பத்தி பார்க்க போறோம். ஸ்கூல்ல நம்ம படிச்ச விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவைப்படும். இந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டா நீங்க ஒரு பெட்டர் பர்சனா மாறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கூல்ல நம்ம படிக்க, எழுத, கணக்கு போட கத்துக்கிறோம். அப்புறம் வரிசையில நடந்து போறது, பாத்ரூம் போனா பெர்மிஷன் கேட்கறது, மத்தவங்க மாதிரி இல்லைன்னா வெட்கப்படுறதுன்னு பல விஷயங்கள் கத்துக்கிறோம். ஆனா ஸ்கூல்ல கத்துக்காத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அது கத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க 8 கஷ்டமான திறமைகள் இருக்கு. இது நம்ம கத்துக்கிட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்திருக்கலாம், வருஷ தொடக்கத்துல ஜிம் ஃபுல்லா இருக்கும். ஆனா கொஞ்ச மாசத்துல எல்லாம் காலியா இருக்கும். ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறது ஈஸி தான். கொஞ்சம் மோட்டிவேஷன் இருந்தா போதும். ஆனா அதுல நிலைச்சு இருக்கிறது தான் கஷ்டம். ஒரு பழக்கத்தை உருவாக்கி அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்றது வாழ்க்கையில நாம சந்திக்கிற பெரிய போராட்டங்கள்ல ஒண்ணு. ஆனா இதுல நிறைய நன்மைகள் இருக்கு. சரி, நீங்க எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் சரி, உங்களால பணத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க சுதந்திரமா இருக்க முடியும். இல்லன்னா பணத்துக்கு நீங்க அடிமையா தான் இருப்பீங்க. நான் பாபிலோனின் பணக்காரர், மில்லியனர் மைண்ட் மற்றும் பணக்கார தந்தை, ஏழை தந்தை பத்தி பேசியிருக்கேன். இந்த புத்தகங்கள் பணத்தை எப்படி கையாளணும்னு கத்துக் கொடுக்கும். அது மூலமா நீங்க பணத்துக்கு அடிமையா இல்லாம பணத்தை உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். ஐயோ, ஒரு புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜிம் போறது ரொம்ப கஷ்டம், சாலட் சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம். அடுத்த ஸ்கில் என்னன்னா, பிடிக்கலனாலும் அதுதான் நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சா அதை செய்யணும். நம்ம எல்லாரும் குழந்தைங்க மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இருக்காம பெரியவங்களா நம்ம மூளைய யூஸ் பண்ணி நல்லது கெட்டதை பிரிச்சு பார்க்கணும். அதுக்காக நீங்க சாலட் சாப்பிடுங்க, உடற்பயிற்சி பண்ணுங்க, புத்தகம் படிங்க. நீங்க பேசிக்கான விஷயத்த சரியா பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். இத பிடிக்கலனாலும் செய்யுங்க. உங்களுக்கு உங்களை பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், நல்ல குணங்கள், கெட்ட குணங்கள், செயல்கள், மோட்டிவேஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்கு பேர் தான் சுய விழிப்புணர்வு. உதாரணத்துக்கு, ஒருத்தர் இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் அவர் சுத்தி இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருந்தா இவரும் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க ட்ரை பண்ணுவாரு. மத்தவங்க மாதிரி பண்ணி பாப்பாரு. கடைசியில களைப்பாயிருவாரு. இந்த சுய விழிப்புணர்வு தான் நம்மள நல்ல வாழ்க்கைக்கு கூட்டிட்டு போறதுக்கான முதல் படி. அடுத்த ஸ்கில் என்னன்னா மன அமைதி. ஒரு சோஃபால 10 நிமிஷம் எதுவும் பண்ணாம உட்கார்ந்துருக்க முடியுமா? டிவி பார்க்க கூடாது, செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது, புஸ்தகம் படிக்க கூடாது, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம சும்மா இருக்க முடியுமா? இப்படி இருந்தா நீங்க நிகழ்காலத்துல கவனம் செலுத்த முடியும். மன அழுத்தம் குறையும், பொறுமை அதிகமாகும், கெட்ட எண்ணங்கள் குறையும். இது ஒரு மனப்பயிற்சி மாதிரி தான். 10 நிமிஷம் இதை பண்ணாலே உங்க வாழ்க்கை நல்லா மாறும். அடுத்ததா கம்யூனிகேஷன், அதாவது பேசுறது. சரியா பேச கத்துக்கிட்டா அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி. அது வேலையிலையும் நம்ம உறவுலையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் ரொம்ப உதவும். நல்லா எழுத தெரிஞ்சாலும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமெயில் அனுப்புறதுல இருந்து நம்ம ஐடியாஸை மற்றவங்களுக்கு சொல்ற வரைக்கும் இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால ஒன்னு நல்லா கத்துக்கிட்டா இன்னொன்னும் தானா வரும். எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு. அவரு ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. அவருக்கு உடம்புல மசில்ஸ் ஏறணும்னு ஆசை. அதுக்காக 3 மாசத்துல 5 கிலோ ஏறணும்னு சேலஞ்ச் பண்ணாரு. ஆனா அவரு ஃபர்ஸ்ட் மாசத்திலேயே தோத்துட்டாரு. அவரு தோத்துட்டேன்னு சொல்லல, ஆனா அவரோட செயல்கள் அதை காட்டுச்சு. தான் அந்த இலக்கை ரீச் பண்ணுவேன்னு அவரே நம்பிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையில அது அவருக்கு பிடிச்ச இலக்கு இல்ல. நமக்கு நேர்மையா இருக்கிறது தான் பெரிய ஸ்கில். ஆனா இது ரொம்ப கஷ்டம். இத பண்ணா பாதி பிரச்சனை சரியாயிடும். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, மத்தவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்காம நாம என்ன பதில் சொல்லலாம்னு யோசிப்போம். ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது ரொம்ப முக்கியம். அவங்க சொல்றத புரிஞ்சு கேட்கணும். அதுல இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா நாம பெட்டரான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பேச வாய்ப்பு கிடைக்கும் போது நல்ல விஷயங்களை சொல்ல முடியும். நீங்க இந்த திறமைகளை கத்துக்கிட்டா நீங்களே நல்ல மனுஷனா மாறுவீங்க.